Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப ஹெல்தியானது. இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மீடியம் சைஸ் பனானா ஒன்று எடுத்திருக்கேன். ஹனி 2 டீஸ்பூன் அளவு, ஓட்ஸ் 3 டீஸ்பூன் அளவு, பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு 3 எடுத்திருக்கேன். இது போக பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம். பீனட் பட்டர் 1 டீஸ்பூன் அளவு, பால் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் அந்த அரை கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மில்க் ஷேக் செஞ்சால் அந்த 1 கிளாஸ் அளவு வந்துடும். இதுக்கு அரை கிளாஸ் அளவு பால் போதும். இப்போ முதல்ல நம்ம அடுப்பில் பேன் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க ஓட்ஸை மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ஓட்ஸ் கூட நம்ம வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு அப்புறமா தான் நம்ம வச்சுருக்க மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு பீனட் பட்டர், நம்ம வச்சுருந்த பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக தேன் 2 டீஸ்பூன் அளவு. இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா கூட 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருந்த அரை கிளாஸ் அளவு பால். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். அரைச்சாச்சுன்னா இப்போ நமக்கு மில்க் ஷேக் ரெடி. ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்கள். ஒன்லி ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற குழந்தைங்களுக்கு, இல்லை ஸ்கூல் விட்டு வந்து இந்த மாதிரி வெறும் பால் கொடுக்காம இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நேரம் பசி தாங்கும். இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.